பாரங்கள் எல்லாம் தற்காலிகமே. நடந்து களைக்கும்போது மர நிழலில் ஓய்வெடுப்பதும், பாரம் தூக்கிச் செல்லும்போது சுமை தாங்கி மீது அதை இறக்கி வைப்பதும், வெயிலில் நடக்கும்போது குடைபிடிப்பதும், வெக்கையை தணிக்க குளிர்சாதன அறையில் இருப்பதுமான எல்லா செயல்களும் சிரமப் பரிகாரங்களே. இவை யாவும் தற்காலிகமானவை. தோஷங்கள் என்பவை ஜாதகத்தில் அமைந்திருப்பதால் அவை நிரந்தரமாக பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கும். இதை நீக்கிவிட்டதாக சொல்ல முடியாது, ஆனால் குறைக்க முடியும். சுமை தூக்கும் தொழிலாளி நமது சுமைகளை சுமந்து கொண்டு செல்வது போன்றது இது. இதற்காகவே குரு, குலதெய்வம், பரிகார தேவதை என முன்னோர்கள் நியமித்தார்கள். பக்தி ஸ்ரத்தையோடு அணுகினால் பலனுண்டு. தோஷ ஜாதகம் உள்ளவர் வாழ்நாள் முழுவதும் பொறுமை, நிதானம், நாவடக்கம், விட்டு கொடுத்தல், சோம்பல் இல்லாமை, சேமிக்கும் குணம், தெய்வ பக்தி போன்றவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் மீது பாரத்தை வைத்துவிடும் பக்குவம் பெற்றவராக இருக்க வேண்டும். ஓம் சாய்.